Hi friends, நான் தான் ஜோதிட ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க. அதாவது 2019 நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி 13/2/2019 அன்று நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி சில பஞ்சாங்கங்களில் திருக்கணித இந்த மாதிரி பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10/3 மார்ச் மாதம் நடக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள், என்ன நிகழ்வுகள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ராகுவனை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருந்தாருங்க. இப்போ வந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் மகரம் ராசியில் கேது தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சரிங்களா? இதனால் இந்தந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற புதிய தலைப்புகளில் உள்ள அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் சுலபமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகு கேது பயிற்சி தெரிஞ்சுக்கலாம். ராகு கேது பயிற்சி 2019 விருச்சகம் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க பேச்சை கேட்டு அதனால் கொஞ்சம் நாலேஜெல்லாம் அதிகம் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் சனியினோட கூட்டணி அமைக்கிறதுனால நீங்கள் வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளினால் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. வார்த்தைகளை பேசும்பொழுதும் சரி, கம்யூனிகேஷன் இதுலேயும் சரி, உங்களுக்கு வந்து வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவு இருக்கணும். ரெண்டாவது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களை வார்த்தைகளை வந்து சில நேரங்கள் பழிக்கும். ஸோ அதில் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து தவறாக வந்து நீங்கள் ஏதாவது மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி ஒரு மோசமாக நீங்கள் திட்டுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. பொதுவாக பணிபுரிகிற இடத்துல வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் ஆகட்டும், மேலதிகாரிகள்ட்ட அவங்கள ஒரு இனிமையான போக்கு நீங்கள் வச்சுங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் மற்றவங்களால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வேலையை விட்டு போகலாமா, என்ன வேலை இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தாட் வரும். சரிங்களா? ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் உங்களுடைய வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட செய்வீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களோட ஆலோசனைகளை வந்து நீங்கள் அதிகமாக கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் சரியானதை தான் செய்வீங்க, சரியான நபர்கள்ட்ட பேசுவீங்க. அதே போல் நீங்கள் எது சரின்னு படுதோ அதை வந்து எந்த வித இதுவுமே இல்லாமல், அதாவது பயப்படாமல் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. ஸோ இதனால் மற்றவங்களால் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் ஈகோ மனப்பான்மையெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கவனம், உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து கவனமாக இருங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் வந்து எதுவுமே நினைக்காதே. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு மட்டும் இருங்க. அடுத்தவங்களை குறை கூறுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த பயிற்சிகள் கொண்டு வரும், அந்த மாதிரி பேச வைக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் தந்தையர் உடல்நிலையை கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஏற்ற இறக்கங்கள் காணப்படுங்க. சரிங்களா? மருத்துவ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேற்கொண்டு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம், புலகாங்கிதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். அவங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேருந்து பார்க்கும்போது குழந்தைகளை நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளின் கல்விக்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், இந்த மாதிரி வெளியில் போய் படிக்கிற மாதிரி ஒரு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணைவரோடு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் தாக்கங்களை ஏற்படுத்தும், அழுத்தங்களை கொண்டு வரும். அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பயிற்சிகள். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும்
நீங்கள் வந்து அதிகமான வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் அடிக்கடி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2ஆம் இடத்துல கேது சனி இருந்தாவே நீங்கள் வந்து சைலண்டாக ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினா கூட அதில் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையவர்கள் விட்டு கொடுத்துப்பாங்க. அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார வசதிகள் எந்தவித தொய்வு இல்லாமல் செய்யும். தனவரவு, பொருள் வரவு, வேலையில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது. சரிங்களா? அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதேமாதிரி நீண்ட நாள் திருமணம் வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் வர்றதுக்கு சான்சஸும் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை ரெஃபர் பண்ணி அதுக்குண்டான சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அடிக்கடி சென்று வருவீங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஒரு கோயில் குளங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்போது தொந்தரவு காட்டுங்க. சரிங்களா? அந்த உடல்நிலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். தலை சுற்றல், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தோன்றும் அறிகுறிகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கான மருத்துவங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ எந்த விஷயத்திலே நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமான போக்கை நீங்கள் கையாள்வது மிக மிக உத்தமம். இது எதுக்காக சொல்கிறேன், நீங்கள் பயப்படுறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கோள்கள் கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறத உணர்த்துகிறது. அதுதான் ஜோதிடம். ஸோ இதை நீங்கள் ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம், பிரயாணங்களில் போக கவனம், இரவு நேர பிரயாணங்கள் கவனம் அப்படின்னு சொல்ல வந்தால் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் போகிறீங்க, டக்குன்னு எடுத்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் கேட்குறதுனால என்ன ஆகுன்னா, ஒரு தடவை யோசிப்பேன், ஏதாவது மறந்துட்டோமா அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக போவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் சில கவனம் தேவை அப்படிங்கிறது தான். ஒரு நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, பின்னாடி உட்காந்துட்டு போகிறீங்க, முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு போகிறாருன்னா அவர் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டாங்க. நீங்கள் கூட சொல்லுவீங்க மெதுவாக பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுதான் பிரயாணங்களுக்கு கவனம், வேகம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு முன்னெச்சரிக்கை தான். சரிங்களா? ப்ரிகாஷன். ஸோ ஜாதகங்கிறது சாதகம் தான். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பின்னாடி வரப்போகிறத முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துறோம். நீங்கள் வந்து வார்த்தைகளுக்கு கவனம் தேவை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து வார்த்தைகள் தன்னை அறியாமல் பேசுடுவீங்க. இருந்தாலும் இந்த இதை கேட்கும்போது உங்களுடைய மனதில் ஒரு வரும் எண்ணங்கள். ஸோ வார்த்தைகள் கவனம், கொஞ்சம் கோபமாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குது. சரிங்களா? இதுக்காக தான் ஜோதிடம் என்பது வருமுன் காக்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து அதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி. அதாவது மழை வருதுன்னு வச்சுங்க, அதை வந்து கொடை பிடிக்கிறோம். கொடை பிடிச்சதுனால மழை துளி நம்ம மேலே படுறதில்ல. ஆனால் மழையை நிறுத்த முடியாது. ஸோ வர்ற கர்ம வினைகள் வந்து நம்ம தாக்கும். அதை வந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பலன்கள்லாம் சொல்கிறது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் சொல்ல வருது. சரிங்களா? மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான அனுகூல நிலை தான் காணப்படுது. குழந்தைகளை நல்ல ஒரு மகிழ்ச்சி விட்டு கொடுத்து போவதனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அந்நியம், அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதனால் ஒரு நல்ல அனுகூலம், லாபங்கள் எல்லாமே கிடைக்கதாங்க போது வேலையில் வந்து உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். இது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த வேலையில் ஈடுபடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அளவோடு பழகுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து சில வார்த்தைகளை நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பற்றி நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க. சரிங்களா? இது மைனஸ் அதிகமாகலாம் இல்லை, ப்ளஸ் அதிகமாக இல்லை, மீடியமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, பாய்.